இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஆமா, யாரு பெரிய பீடர்? ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ் அண்ட் அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. பட் நம்ம அவங்கள பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல. வேர்ல்ட் கப்புக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த 2 போட்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஜில்ஜங் பூட்டியா அண்ட் ஐசோ ஸ்பீட்னா யாருன்றது தெரியும். ஏன் இவங்க 2 பேர் நடுவில் போட்டினா சப்போர்ட் பண்ணுற எல்லா டீமுமே நாசமாக போகுது. யார் சாமி? ஏதோ என் தலைவர் ஜில்ஜங் பூட்டியா கடைசி 5 ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்தனால வீடியோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். அது அப்படியே இருக்கும்னு நம்புகிறோம். தயவுசெய்து அடுத்த ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்து நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ஏன்னா பிரேசிலுக்கு என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். வீடியோ நம்பர் 2 இது 2வது பேசப்படுறதுனால தான் வீடியோ நம்பர் 2. ஆனால் இருக்கிறதுலையே மகா வீட யாரும் இல்லை, நம்மளால தான். ஐயோ, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா டீமுமே நாக் அவுட் ஸ்டேஜில் வெளியே போயிருக்கு. திஸ் இன்க்ளூட்ஸ் சுவிட்சர்லாண்ட். சரி, ஜெர்சி போட்டால் தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லி நம்ம தலை என்ன பண்ணால் அர்ஜென்டினாக்கு இன்னைக்கு ஜெர்சி போட்டு பார்க்கலான்ட்டு ஜெர்சி மட்டும் அர்ஜென்டினா போட்டு சப்போர்ட் பூரா சுவிட்சர்லாண்டுக்கு கொடுத்தான், நக்கிட்டு போச்சு. ஸோ the point to be taken is உங்க டீம்ல எத்தனை பிளேயர் இன்னைக்கு பெஞ்ச் ஆயிருக்காங்க, எத்தனை பிளேயர் இன்னைக்கு இன்ஜுரின்னு எல்லாம் பார்க்காதீங்க. நேரம் இவங்க 2 பேரை போய் பாருங்க. இவங்க உங்க டீமுக்கு ஆப்போனண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்க டீம் ஜெயிச்சிச்சு. இல்லைன்னா ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ആയി വന്നിട്ട് പോലെ സാർ.